எதற்காகவும் யாருக்காகவும் எதன் பொருட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன். எதை கொண்டாடினுக்கிறியா இல்லையா? அதான் கேள்வி. கடவுள்கிட்ட போய் ஐயா கொண்டாட முடியலையே, என்னடா குத்தா கொண்டாடுவேன் கேட்பாரே கேட்க மாட்டார. ஏன்டா ஒரு கொம்பு வச்சுன்னு கொண்டாட முடியாது, நீ ஒரு குச்சி வச்சுன்னு கொண்டாட முடியாது, நீ பாடுற விலங்குங்கள்லாம் எப்படி சந்தோஷமாக கேட்பாரே கேட்க மாட்டாரா? உனக்கு 6 அறிவு குத்துறதுனால கொண்டாட முடியாதுன்னு என்கிட்டே வந்து நிற்கிறியா? திட்டு வர திட்ட மாட்டாரா? 6 அறிவு வச்சுன்னு என்ன தேடுறிய நீ? நான் தான் எனக்குள்ளே தான் நீ என்ன பண்ணுகிற உட்காந்துக்கிறேன்னு ஒருத்தன் வந்து சொல்லுங்கிறான். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க முடியாதுபடின்னு இன்னொரு சொல்லிட்டு போய்க்கிறான். ஒரு பொம்மையை வரைஞ்சி பிரைசூடின்னு சொல்லி ஒருத்தன் பாட்டு பாடி அழுதுட்டு போய்க்கிறான். இவ்வளோ பேர் சொன்னானுங்க, ஒருத்தன் வந்து உயிராக வந்து சொல்லுங்கிறான். இதை தாண்டி போகிற இடம் பைத்தியன்னு கேட்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துக்கிறேன். அங்கே போய் கேள்றேன்னா எங்கே வந்து கேட்டுனுக்கிறேன்? திட்டோனா இல்லையா? புரியுதா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு தேவை தெரியாமல் தெரிஞ்சிருந்தா கூட உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன், கொட்டி தள்ளிலையா சந்தோஷமா இரு கொண்டாடு தான் இங்கே வந்த இல்லை. செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே வாழ்க்கைப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா, குத்தும்போது குத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை, கொக்குவிடம் கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்பது என்னதை. பாடா பாட்டு என்ன பாடு படிக்கிற புரிஞ்சு நான் 4 வரி புரிஞ்சிக்கலையே, அவன் வேதம் வச்சு என்ன புரிஞ்சுப்பேன்னு கேட்குறேன்.